ரவிமோகன் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியான படங்கள் அனைத்தும் தோல்வி படங்களாகவே அமைந்தன. இதற்கிடையில் அவரின் விவாகரத்து செய்தி வெளியாகி அவரை சுற்றி சர்ச்சைகள் எழுந்தன. கடந்த ஆண்டு ரிலீஸான அவரின் பிரதர் திரைப்படம் மிக மோசமான விமர்சனங்களையும் வசூலையும் பெற்றது. இந்த நிலையில் அவருக்கு அடுத்த சிக்கல் எழுந்துள்ளது. தமிழகத்தில் நடந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் சினிமா பிரபலங்கள் எல்லாம் விசாரணை வளையத்தில் வரலாம் என கூறப்பட்டது. அதையடுத்து காவல்துறையில் உள்ள முக்கிய நபரான டிஜிபி சங்கர் ஜிவால் வரை விசாரணை வளையத்தில் சிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் வழக்கில் முக்கிய நபராக தேடப்படும் உதயநிதியின் நண்பரான ரதீஷ் டாஸ்மாக் ஊழல் பணத்தை சினிமா துறையிலும் கட்டுமான துறையிலும் முதலீடு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அந்த சினிமா துறையின் லிஸ்ட் படி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் முதலீடு செய்தார். அந்த வகையில் தான் ரதீஷ் டிஜிபி சங்கர் ஜிவால் மகள் நடிக்கும் திரைப்படத்திற்கு பணம் கொடுத்து உதவியதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கராத்தே பாபு. இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக தவ்தி ஜிவால் நடிக்கிறார். இவர் தற்போதைய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலின் மகள். இவர் இந்த படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி உள்ளார். இந்த படம் தமிழக அரசியலில் முக்கிய நபராக இருக்கக்கூடும் அமைச்சர் சேகர் பாபுவை மையமாக வைத்து தயாரிக்கும் படமாகும். டாடா படத்தின் இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்கி வருகிறார். இந்த நிலையில் தான் பிரபல அரசியல் விமர்சகர் ஒருவர் ஜெயம் ரவி நடிக்கும் கராத்தே பாபு திரைப்படத்தின் தயாரிப்பாளரான சுந்தர் ஆறுமுகம் என்பவருக்கு தம்பி ரதீஷ் பணம் கொடுத்து உதவியதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை எடுக்க பணத்தை கொடுக்க முக்கிய காரணமே காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் மகள் ஹீரோயினாக நடிப்பதால் ரத்தீஷ் உதவி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை தேடப்படும் நபரான ரத்தீஷ் பிடிபட்டால் சங்கர் ஜிவால் மகள் வரை விசாரணை நடத்தலாம் என்றும் ஜெயம் ரவிக்கு இருக்கும் பிரச்சனையில் இது வேற எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளாராம். இதுவரை அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து முழு ஆதாரம் ஏதும் வெளியிடவில்லை. படம் தொடர்ச்சியாகத்தான் நடந்து வருகிறது. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறை பொறுமை காத்து வருகிறதே தவிர அமலாக்கத்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சினிமா துறையில் உள்ள மூத்த நடிகர்கள் எல்லாம் சிக்குவார்கள். அப்போது எந்த அரசியல்வாதிகளும் காப்பாற்ற மாட்டார்கள். ஜெயம் ரவிக்கு சிக்கல் என்றால் கூட சேகர் பாபுவும் கை கொடுக்க மாட்டார் என சினிமா வட்டாரத்தில் இருந்து பேச்சுக்கள் எழுந்துள்ளது. டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்தவரை சினிமா நட்சத்திரம், தொழிலதிபர்கள், அரசியல் புள்ளிகள், அரசு அதிகாரிகள் என பலர் சிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.